Hello, 600. This is John here. Today we start our exercise 4.1. The first sum will be the fill in the blanks. So the first question is, every triangle has at least dash acute angles. எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ட்ரையாங்கிள்னா கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட இருக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைவோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதுவே 90 டிகிரி ஆகிடும். 90 டிகிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மேக்ஸிமம் நம்ம அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அது ஆன்சர் வந்து நம்ம 2ன்னு எழுதணும். ஸோ TW 2 acute angles கண்டிப்பாக இருக்கணும். A triangle in which none of the sides equal is called a dash. அப்படிங்கிறது எந்த சைடுமே எல்லா ஒரு ட்ரையாங்கிளில் எந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அந்த ட்ரையாங்கிள் பேர் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அதை நம்ம படித்தோம், டெஃபினேஷனில் படிச்சிட்டோம். ஏன்னா ஐசோசஸ் ட்ரையாங்கிள் டேஷ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். முதல் ஐசோசஸ் ட்ரையாங்கிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 சைடுமே ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 2 ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே குவியல் ஏற்படுறதுக்கு காரணமே என்னன்னா இந்த 2 ஆங்கிள் தான் இருக்கும். கரெக்டாக இது போய் மீட் ஆகிருக்கும். இந்த 2 ஆங்கிள் கரெக்டாக ஜாயினாக தான் கரெக்டாக போய் இங்கே ஜாயினாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஐசோசஸ் ட்ரையாங்கிள் வந்து 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 ஆங்கிள்ஸ்னு கொடுக்கும். அடுத்தது சம் ஆஃப் தி 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி நம்ம படித்தது. 3 ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஒரு ட்ரையாங்கிளில் 180 டிகிரி தான் வரணும். ஓகேப்பா? ஸோ இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ 180 டிகிரின்னு போட்டுருக்கேன். இது முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் 2 ஈக்குவல் சைஸ் இஸ் கால்ட் அஸ் டேஷ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அழகனையும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதெல்லாம் 2 சைடு ஈக்குவல். ஒன்று இந்த சைடு ஈக்குவல் ஆகலாம், இந்த சைடு ஈக்குவல் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் ஹைப்பர்டென்யூஸ் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 சைடு ஈக்குவல் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் சொல்லியிருக்காங்க. வித் 2 இப்போ 2 சைடு மட்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா அது ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே வித் ஈக்குவல் சைஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதை நான் என்ன சொல்லணும்னா ஐசாஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். இல்லைனா ரைட் ஆங்கிள் ஐசாசஸ் ட்ரையாங்கிள் எவ்வளோ எழுதலாம். ஸோ ஐசாஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிடுவோம். ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எழுதலாம், ட்ரையாங்கிள்னு எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக அப்படி தான் போவோம். 2 ஸ்கேலின் ட்ரையாங்கிள், 2 180 டிகிரி, ஐசோசஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ எல்லா கொஸ்டினும் கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த ஃபர்ஸ்ட் சம். ஓகே. யுவர் எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம் பார்ப்போம். மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டுருக்காங்க. நோ சைஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. அதுக்கு நம்ம மேட்ச் தி ஃபாலோயிங் கண்டுபிடிக்கணும். எந்த சைஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான். கரெக்டாக? ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா இல்லை ஏபிசி ஒன்று கொடுக்கல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஒன் ரைட் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரைட் ஆங்கிள் இருந்தாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? அடுத்தது ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஒரு அப்டியூஸ் ஆங்கிளாலே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2 சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவல் லென்த். ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன சொல்லியிருக்கோம், இப்போ தான் பார்த்தோம், ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன். கரெக்டா? அடுத்தது ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா சைஸுமே ஈக்குவலாக இருக்குன்னா அது என்ன ட்ரையாங்கிள்னா ஈக்குவலட்டல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்கா? ஆமாம் இருக்குது, இதாக இருக்குது. இதுதான் ஆப்ஷன், இதுதான் உங்களோட தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? இதை மார்க் பண்ணிக்கோங்க புக்கில். ஓகே. ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த செகண்ட் சம். செக் பண்ணிக்கோங்க அதுக்கும். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோசஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலட்டல் ட்ரையாங்கிள். ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். Okay, so we finished the second sum. For exercise 4.1, the third sum, in triangle ABC, ஒரு triangle diagram கொடுத்துருக்காங்க. Name the 3 sides, 3 angles, 3 vertices கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சைட்ஸ்ன்றது இந்த ஃபுல்லாகவே வரும். இது ஏபின்றது ஒரு சைடு, பிசின்றது ஒரு சைடு, ஏசின்றது ஒரு சைடு. சரிங்களா? ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். உள்ளுக்குள்ள வரதான் ஆங்கிள்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி வேர்டிசஸ்னா ஒன்று ஜஸ்ட்டு ஏ, பி, இந்த சி, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை நம்ம நேம் பண்ணி காட்டிப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஒவ்வொரு சைடாக பார்ப்போம். ஏபி ஒரு சைடு, ஸோ ஏபின்னு போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் நம்ம படித்த மாதிரி இது லைன் செக்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டார்டிங்கும் இருக்கும், எண்டிங்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது லைன் செக்மெண்ட்டாக போடணும். ஸோ ஏபி பார், அடுத்தது அப்படி சரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது. ஸோ இது பிசி பார், அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் சிஏ இருக்கா. ஸோ அதை சிஏன்னு வச்சுக்கலாம், சிஏ பார்.
இதில் 2 பக்கமும் ஆரோ மார்க் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து லைன் செக்மெண்ட்டு, லைன் கிடையாது. சரிங்களா? லைன் செக்மெண்ட்னா ஓப்பனிங்கும் இருக்கும், எண்டிங்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம 3 ஆங்கிள்ஸ் எழுத போகிறோம். ஒன்று டேரெக்டாகவே ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்னு எழுதிக்கலாம். இல்லை நேம் பண்ணலாம். அதாவது ஏபிசி இல்லைன்னா பிஏசி அப்புறம் ஏசிபி அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரியும் எழுதலாம். எப்படி வேணும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம எழுதிடுவோம். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 வேர்டிசஸ் என்னென்ன அப்படின்னா ஏபிசி தான். ஏ கமா பி கமா சி. ஸோ கேப்ஸ் எழுதிக்கும். ஏ கமா பி கமா சி தான் வேர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு புக் ஆன்சரை. ஓகே. இந்த ஃபாலோ பண்ணிக்காங்க. ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பிசிஏ, ஆங்கிள் சிஏபி. அப்போ இதையும் எழுதிக்காங்க. அதே நம்ம எழுதிக்கலாம். ஆறுன்னு போட்டு எழுதிக்கலாம். இல்லை இதை கூட எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ we have finished the third sum. Okay. Now we go for exercise 4.1, the fourth sum. Classify the given triangles based on its sides as scale in சொல்லணும், இல்லைனா ஐசோசல்ஸ்னு சொல்லணும், இல்லை ஈக்குவலாட்டர்னு சொல்லணும். ஸ்கேலினா நம்ம என்ன சார் படிச்சிருக்கோம்? ஸ்கேலினா எந்த சைடுமே ஈக்குவல் ஆகாது. எந்த சைடுமே ஈக்குவல் ஆகாது. அப்போ இது ஐசோசல்ஸ்ன்றது 2 சைடு ஈக்குவல் ஆகும். 2 சைட்ஸ் ஈக்குவல் ஆகும். இங்கே நோ சைஸ் மட்டும் போடுவோம். நோ சைஸ் ஈக்குவல். இது ஃபுல்லாக ஈக்குவல் தான் நடக்க போகிறேன். ஈக்குவல் ட்ரையாங்கிள்லாம் ஆல் சைஸுமே ஈக்குவல் ஆகும். எல்லாமே ஈக்குவல் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த ட்ரையாங்கிள். இதில் 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே சென்டிமீட்டர் தான் சார் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஆளுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இது ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப்டிஷன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அப்டிஷன் வந்து ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சொல்யூஷன் பாருங்கள். இதில் 2.5 இருக்குது, இதில் 3 இருக்குது, இது 3.9 இருக்குது. மூணுமே வேறு வேறு தான் இருக்குது. இப்போ நோ சைஸ் ஆர் ஈக்குவல். அப்போ என்ன சொல்லணும்னா இதை ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஓகே. அடுத்தது தேர்ட் சொல்யூஷன் போகிறோம். 5.1, 3.2, 3.2. இப்போ 3.2வும் 3.2வும் சேமாக இருக்குது. இங்கே 3 சேமாக இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கே 2 இது சேமாக இருக்குது. 2 இது சேமாக இருந்துச்சு என்ன செய்யணும்? அதான் ஐசோசல்ஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ த தேர்ட் சப்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஐசோசல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிடுவோம். ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். இங்கேயே எழுதிங்க, நம்ம இடம் தான் கீழே எழுதிடுவோம். ஸோ ஃபோர்த் சப்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர். இப்போ மூணுமே வேறு வேறு சைஸ் தான் இருக்குது. எந்த சைஸுமே ஈக்குவலாக இல்லை. பட் அப்போ நோ சைஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ we have finished the fourth sum. எதுக்கு புக் செக் பண்ணிக்கோம். ஈக்குவலாட்ரல், ஸ்கேல் இன், ஐசோசலஸ், ஸ்கேல் இன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ we have finished the fourth sum. We go for exercise 4.1, the fifth sum. Classify the given triangles based on its angles. இதுக்கு முன்னாடி சம் வந்து நம்ம வந்து சைட்ஸை வச்சு கொடுத்தாங்க. இது ஆங்கிள் வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இல்லைனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. அக்யூட் ஆங்கிள்னா எல்லாமே அக்யூட்டாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆல் அக்யூட். ஓகேவா? அடுத்து ரைட் ஆங்கிள்னா ஒரு இது 90 டிகிரி வந்தாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஒரு ஆங்கிள் வந்தாலே 90 டிகிரி தான். இதில் நம்ம எல்லாமே பார்க்க போகிறது சைஸ் பார்க்கல, ஆங்கிள் பார்க்கணும். ஓகேவா? அது அப்டியூஸ் ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் வந்துச்சுன்னா, ஒரு ஆங்கிளே அப்டியூஸ் ஆயிடுச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்டிஷன் போவோம். இதில் பாருங்க 60, 65, 55. இப்போ எல்லாமே 90 கீழே தான் இருக்குது. சரிங்களா? எல்லாமே அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்குது. அப்போ இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் சொல்யூஷன் போவோம். ஒரு இது 90 டிகிரி இருக்குது. இந்த 90 டிகிரி ஆயிடுச்சு. 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா ஒரு இது 90 டிகிரி வந்தாலே மொத்தமாகவே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. now we go for third subdivision. இதில் பாருங்கள் 20, 35, 125. 125 90 விட அதிகமானது. ஒரு அப்டியூஸ் வந்தாலே அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். 90 விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டோம். நெக்ஸ்ட் இது 50, 60, 70. எல்லாமே 90 கீழே தான் இருக்குது. இப்போ எல்லாமே அக்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபோர்த் சப்டிவிஷன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு புக்காக செக் பண்ணிக்குவோம். அக்யூட்டு, ரைட்டு, அப்டியூஸ், அக்யூட். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வி ஆர் ஃபினிஷ் த செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அக்யூட்டாக தான் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு இது 90 டிகிரி வந்தாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு இது அப்டியூஸ் வந்தாலும் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சம். ஓகே.
Now we go for exercise 4.1. Classify the following triangles based on its sides and angles. இப்போ ரெண்டையுமே நம்ம எழுதணும். சைட்ஸ்க்கு என்ன எழுதணும், ஆங்கிள்ஸ்க்கு நம்ம எழுதணும். சைட்ஸ் நம்ம என்ன தெரியும், ஸ்கேலின் எஸ், ஸ்கேலின், அதுக்கப்புறம் ஐசோசெலஸ், அப்புறம் ஈக்குவலேட்டர். இது 3 கண்டிஷன் தான். ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூட்டு, ரைட்டு, அப்டியூஸ். சரிங்களா? ஸோ இதில் 3ல் எதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி சரி, இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அதாவது இந்த 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் சேம். அப்போ இங்கே கிடைக்கிற 2 ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். கரெக்டாக இதை நான் வச்சுக்கோங்க. 2 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும் எப்போதுமே. அது மறந்துடாதீங்க. அப்போ இது 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் வரும். இது வந்து வாட் இஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எழுதிக்கிறேன். இது முதல் என்ன ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம், சைட்ஸ் போல் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்ஸ் என்னது, இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா 2 சைடு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஐசோசெலஸ். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 90யோட கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 90யோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போடணும். ரெண்டாவது சப்டிஷன் பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. சேனலில் பார்க்க வேணாம், அப்புறம் பார்ப்போம். இதில் 15 இருக்குது, 8 இருக்குது, 17 சென்டிமீட்டர். 3மே வேறு சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இது என்ன ட்ரையாங்கிள், இது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலின் இது ரைட் ஆங்கிள் இருக்கனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது தேர்ட் சொல்யூஷன் பார்ப்போம். என்னது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது 90னா இங்கே இருந்துருக்கணும். கரெக்டாக 90 தான் இங்கே இருந்துருக்கணும். 90யோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக அப்போ இது 90யோட தாண்டி போயிடுச்சு. இதுதான் லைன்னா 90 தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதோட தாண்டி போயிடுச்சு. இது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இதில் சென்டிமீட்டர்ஸ் பாருங்கள், இதுவும் சேமாக இருக்குது. சரிங்களா? இதுவும் சேமாக இருந்தாலும் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வந்துடுச்சு. சரிங்களா? இது 2 சேமாக இருந்தால் உடனே இந்த ஆங்கிள் 2 சேம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. இது 2 சேமாக வந்துட்டு போகுது. ஆனால் ஒரு அதிகமாகிடுச்சு. ஒரு ஆங்கிள் மட்டும் அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிடுச்சு இந்த ஆங்கிள். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் இது அப்டியூஸ் ட்ரையாங்கிள் தான் சொல்லணும். அப்போ இது என்னாச்சு, 2 சைடு ஈக்குவல் ஆகுனால இது ஐசோசெலஸ். அப்புறம் என்னது, ஒரு அப்டியூஸ் இருக்கிறதுனால அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். Now we go for the next one. இது ரைட் ஆங்கிள் ஒன்று இருக்குது, இது 10 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இது 2 சேமாக இருக்குது. 2 சேமாக இருந்தால் இது 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் வந்துருச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நமக்கு பெஸ்ட்டு. அதான் பார்க்கணும், அதை பார்க்கணும். ரைட் ஆங்கிள் தான் இருக்குது. அப்போ இது என்ன வரும்னா 4th 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்னது, ஐசோசெலஸ். ஸோ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த சப்டிஷன் போவோம். இங்கே இருக்கிறேன் சப்டிஷன் 6.1 6.1 6.1 3மே ஈக்குவலாக இருக்குது. 3மே ஈக்குவலாக இருந்தால் அதை ஈக்குவல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். 3மே ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் அதோட ஆங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது 90யோட கம்மியாக தான் இருக்கும், இது 90யோட கம்மியாக தான் இருக்கும், 90யோட கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்குது. வேகம் பார்த்தாலும் தெரிஞ்சிச்சா? அப்போ இது என்னதுன்னா வாட் இஸ் தட் இஸ் ஈக்குவலேட்ரல். ஸோ ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஆங்கிள் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கோங்க. நான் கொஞ்சம் 6th சப்டிஷன் பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த 90 டிகிரிங்கிறது இங்கே வந்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அப்போ ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வந்துச்சு. அப்போ இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சைட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாகவே இல்லை. அப்போ இது ஸ்கேலின். ஸோ ஸ்கேலின் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த 6th sum ஆல்சோ. புக் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான். Okay, so we finished. Okay, now we go for exercise 4.1. This one I think I'm going to give you as a homework. So can a triangle be formed with the following sides? If yes, name the type of the triangle. முதல்ல ட்ரையாங்கிள் வருதான்னு பாருங்க. எல்லாமே சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் நீங்கள் ஒரு சம் மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இதில் சப்போஸ் 8 சென்டிமீட்டர் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சு வரைங்க. இங்கே 0ல் வச்சுட்டு இங்கே வந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சு புள்ளி வச்சுட்டு இது வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து வாட் இஸ் தட் இஸ் இங்கேருந்து வச்சு ஒரு 6 சென்டிமீட்டருக்கு வரைங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் தான் வரைஞ்சிடும்.
அடுத்தது 4 சென்டிமீட்டர் இப்படி வரைஞ்சிங்கன்னா அப்படி ட்ரையாங்கிள் இப்படி வரும். ஓகேவா? ஏன்னா இதை வரைஞ்சி பார்க்கறதுனால நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துறாங்க. முதல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆமாம் ட்ரையாங்கிள் இதில் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி எழுதணும்னா எஸ். ஏன்னா இஃப் எஸ் தான் கேட்காங்க. இஃப் எஸ்னா நம்ம ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லணும். ஓகேவா? என்ன ட்ரையாங்கிள் இது? 3 சைஸுமே ஈக்குவல் இல்லை. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த 2வது சப்டிவிஷனும் 3rd சப்டிவிஷன் 4th சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் எல்லாமே ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. இது ஒரு தடவை வரைஞ்சி பாருங்கள். ஸ்கேல் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ட்ரையாங்கிள் வரைஞ்சி காட்டணும். சரிங்களா? அதனால் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதை கொஞ்சம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக சொல்லுங்க. இங்கே 0 வைக்கணும். இங்கேருந்து வச்சு 6 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து வச்சு 4 சென்டிமீட்டர் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் ஆயிடும். இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். எஸ்ன்னு கொடுத்து இது 3 சைஸுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதுவும் ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான். இதில் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை பை யுவர் செல்ஃப் அஸ் அ ஹோம்ஒர்க். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Tomorrow we continue the exercise, remaining exercise.